இன்கேஸ் சித்தாரே சமயம் பர் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே நல்லா போகலை, சரியா போகல அப்படின்னா ஆமிர் சார் என்ன சொல்லியிருப்பாருன்னு உங்களுக்கு அவர் தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தோணுது? அவர் அதை லெசனாக தான் பார்த்துருப்பார். நம்ம கம்யூனிகேஷனில் எங்கேயோ ஃபெயில் பண்ணியிருக்கோம். லால் சிங் சட்டாக்கு பண்ணாரு. நம்ம கரெக்டான ஜேர்னியில் போயிருக்கோம், நம்ம சொல்கிற கதை கரெக்டு, எல்லாமே கரெக்டு, நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். கம்யூனிகேஷனில் நம்ம எங்கே சினிமாவில் வந்து இஸ் அ கம்யூனிகேஷன். ஒன்று வந்து நம்ம சொல்ல வேண்டிய கதை இருக்குது. பட் அதை எப்படி நம்ம அந்த கதைக்குள்ளே எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம்? கம்யூனிகேஷன் ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் அவுட் சைட் த ஃபிலிம். அந்த படத்துக்குள்ள ஏதோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். அது இப்போ நமக்கு தெரியாது, நாளைக்கும் தெரியாது, இப்போ வலிக்கும், உலகத்தையே வந்து நம்ம திட்டணும் போல தோணும். அது ஓகே, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் யோசி. ஏன்னா இந்த ஆடியன்ஸ் தான் வந்து லகான ஹிட் ஆகியிருக்காங்க, இந்த ஆடியன்ஸ் தான் தாரே ஸமீன் பர் ஹிட் ஆகிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம் பண்ணால் அது வந்து மக்கள் போய் சப்போர்ட் பண்ணுறாங்க. சரி, சப்போர்ட் பண்ணலை, அது என்ன ரீசன்? நம்ம பட்ஜெட் வைஸ் தோத்தோமா, இல்லைனா நம்ம வந்து ரொம்ப போரிங்காக சொல்லிட்டோமோ, நம்மளே ஃபீல் பண்ணி எவ்வளோ ரீசன் இருக்கும். அண்ட் தோல்விங்கிறது வந்து இன்னொரு விஷயம். நான் சொன்னேன்ல, அந்த முதல் சக்ஸஸ்லாம் வந்தப்புறம் பயந்து ஓடிட்டேன் நான். அதில் 8 வருஷம் நான் பயத்திலே இருந்தேன். இப்போ ஆமிர் சார்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கரேஜ் வருது. நம்ம ஏன் ஓடணும்? வாட் ஆர் யூ அஃப்ரேட் ஆஃப்? உன் படம் திட்டுவாங்க மக்கள், சரி ஓகே திட்டுட்டுமே, அது ஒரு லேர்னிங் தானே. ஓ அப்படியா, நம்ம சாக மாட்டோமா இதில்? இல்லை நீலாம் சாக மாட்டேன். நான் நிறைய வெற்றியும் பார்த்தாச்சு, தோல்வியும் பார்த்தாச்சு. நீ உன் வேலையை பாரு, சில வெற்றி வரும், சில தோல்வி வரும்.